ஹாய் பூஜா. ஹாய் செல்லம்ஸ், வாங்க என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? என்ன எங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க? சென்னை டு பெங்களூர் ஹைவேஸில் இப்போ நம்ம இருக்கோம். கேஜிஎஃப்லேருந்து வந்துட்டு இருக்கோம். வர வழியில ஒரு இடத்துல வந்து சூப்பரான நம்மளோட செல்லாக்குட்டி சிக்கன் பிரியாணியை வாங்கிட்டு அப்படியே வந்துட்டோம். வேலூரில் பார்த்தீங்கன்னா அம்மா பிரியாணி ரொம்பவே ஃபேமஸ். நம்ம vlog தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நாங்கள் எத்தனை டைம் இங்கே சாப்பிட்ருக்கோம்னு சொல்லிட்டு தெரியும். ஏன்னா எப்போ சாப்பிட்டாலும் நாங்கள் கண்டிப்பாக vlog பண்ணுவோம். அதுவும் நாங்கள் கடையிலேயே சாப்பிட மாட்டோம், வாங்கிட்டு வந்து. ஏன்னா அங்கே வந்து ரொம்ப சின்ன கடை தானே, உட்காந்து சாப்பிட்றதுக்குலாம் முடியாது, நல்லா கூட்டமாக வர இருக்குமா. அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம், பார்சல் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஏதாவது கடையில் சூப்பரான இடத்துல வந்து உட்காந்து இந்த மாதிரி பெட்ஷீட்லாம் நம்ம காரில் எப்பயுமே இருக்கும். ஸோ கார் நிழலில் பார்க் பண்ணிட்டு நாங்கள் இங்கே வந்து உட்காந்துக்குவோம். நாங்கள் 2 பேர் மட்டும் ஏன் இங்கே இருக்கோம்னா, அம்மா அப்பாவை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆடி அமாவாசை, அதனால அவங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்க வந்து பக்கத்தில் டீ கடையில் இருக்காங்க. நாங்கள் ஏதாவது டீ காஃபி குடிச்சிக்கிறோம், நீங்கள் மட்டும் வாங்கி சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் இப்போ தான் வேலூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் 5 கிலோமீட்டர்ஸ் கூட வந்திருக்க மாட்டோம். வாங்கிட்டு ரெஸ்ட் ரூம் எல்லாம் போயிட்டு சூப்பராக பிரியாணி பார்சல் பாருங்க. சுட 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 சீரக சம்பா, சீரக சம்பால சிக்கன் பிரியாணி. இங்கே பாருங்க, நல்லா பீஸ் பாருங்க, செம்ம சாஃப்டா. ஓ லெக் பீஸ், லெக் பீஸா? ஓ லெக் பீஸ் வந்துருக்கு. அப்புறம் ரைத்தா அண்ட் கத்திரிக்காய் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. மொத்தம் 4 பார்சல் வாங்கியிருக்கோம். ஆமாம், வர்ஷாக்கு வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடும். அம்மா சாப்பிட மாட்டாங்களோ, நம்ம போவோம். மேபி இதில் கொஞ்சம் ரைஸ் குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்கும். அதனால நாங்கள் வந்து சாப்பிட்ருவோம். அப்படின்னா வர்ஷாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துருவோம். ஏன்னா வர்ஷாவும் வர்ஷாக்கு தனியாக ஒன்று வாங்கியிருக்கோம். சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்லுவோம். எப்பயும் போல் வேற லெவலில் இருக்கும் பிரியாணி, சூப்பராக இருக்கும்ல சொல்லக்கூடிய. நீ சாப்பிட்டு நான் சாப்பிட்றேன். சூப்பராக இருக்குது. இதில் ரைத்தா எல்லாமே இருக்குது. உங்கள் வீட்டில் இன்றைக்கி ஆடி அமாவாசை ஸ்பெஷல் என்னன்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த அமாவாசைலாம் வந்து பெரியவங்களுக்கு தானா, எங்களுக்குலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க சொல்லிட்டாங்க. ஆமாம், நாங்கள் அதனால வாங்கிட்டு வந்து அப்படியே ஜாலியாக உட்காந்து சாப்பிட்றோம். இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த மாதிரி பார்சல் வாங்கிட்டு வந்து சாப்பிடும்போது அது ஒரு தனி ஹாப்பினஸ். ஏன்னா நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டாலும் அது ஒரு தனி ஹாப்பினஸ், ஜாலியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நானும் ஜெயிப்பா பேசிட்டு நாங்கள் அதுக்காகவே காரில் வந்து இந்த மேட்டு வந்து எப்பயும் பெட்ஷீட் எப்பயும் வச்சுருப்போம். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்கே போனாலும் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு அதை நல்லா உதிரியோ இல்லை துவச்சோ வச்சுருவோம். சூப்பராக இருக்கும். ஓகே, நீ சாப்பிடுவா சரி, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஜெய்யோட வீடியோ. தம்பி சாப்பிடுவாப்புல. கடவுள் போடுற முடிச்ச கூட அவுத்தலாம் பொழுது இந்த கடைக்காரம் முடிச்சு அவுக்க முடியல. அவங்கவுங்க இருக்கிற டென்ஷன் கட்டி கொடுத்துட்றாங்க. சாப்பிடும் போது நம்மள டென்ஷன் பண்ணுது. அது செம்மையாக இருக்குது கைஸ், பிரியாணி சூப்பராக இருக்குது பாருங்க, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் இல்லை துணியும் மட்டும் என்ன ஜெய், மட்டன் பிரியாணி கிடைக்கலையா ஜெய்? மட்டன் கிடைக்கல கைஸ். இந்த வெங்காயம் வேணுமா? பொறுமையா ஆனியன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா பார்த்துக்கோ, வேணா திருப்பி கூட போட்டுக்கலாம். நான் பிடிக்காம போயிட போகுது. நல்லா தான் இருக்கும். இது இருந்தாலும் சாப்பாடு இறங்கும். கத்திரிக்காய் நினைக்கிறேன். நல்லா இருக்கா ஆனியனு? செம்மையாக இருக்குது. எங்களுக்கு எப்படி முபாரக் பிரியாணி பங்கார்பேட்னா பிடிக்குமோ, வேலூர்னா அம்மா பிரியாணி தான் எப்பயுமே. அதுக்கு நாங்கள் அம்மா பிரியாணிக்கு எங்கள் நாக்கு அடிமை. ஊற்றுவா கத்திரிக்காய்? பொது பாருங்கள், செம்மையாக இருக்குது சாப்பாடு. செம்ம சாஃப்டாக சிக்கன்லாம் வெந்திருக்கு. சாப்பிட்லாமா? சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். நான் அன்னைக்கு எனக்கு லெக் பீஸ் கிடைக்கலப்பா, எனக்கு நார்மல் தான் கிடைச்சது. இதுலேருந்து எடுத்துக்கோ. இல்லை சும்மா சொன்னேன். ஃபர்ஸ்ட் பைட். செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கா? சரியான டேஸ்ட், சூப்பராக இருக்குது கைஸ். உங்களுக்கு பிரியாணி பிடிக்கும்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து ரெட் கலர் ஹார்ட்டின் கொடுங்க. நாங்கள் செம்மையாக சாப்பிட்றோம். வீடியோ முடிச்சுக்கிறேன். அதுவும் இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். ரைஸ் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் சாப்பிட்டா சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இதே மாதிரி பங்கார்பேட்லேயும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ரைஸ். முன்னாடிலாம் நிறைய இருக்குமா, அப்பா சொல்லிட்டு இருந்தார். இப்போ தான் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு அவங்க அப்பா வாங்கிட்டு வந்து தருவாராம். இப்போ எங்கள் அப்பா எங்களுக்கு வந்து வாங்கிட்டு வந்து தராரு. நாங்கள் எங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வாங்கிட்டு போய் கொடுப்போம். ஸோ வேலூர் பிரியாணியும் பாப்பாங்களுக்குலாம் கண்டிப்பாக வாங்கிட்டு வருவேன். ஏன்னா டேஸ்ட்டாக எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்குது. அவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. ஓகே கைஸ், உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்மாழ்வா இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்பட்டவங்க www.nashoping.com வெப்சைட்டில் உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் என்ன தான் ட்ரிப்பில் இருந்தாலும் நம்மளோட ஸ்டாஃப் பார்த்திங்கன்னா நமக்காக சூப்பராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நாங்கள் முன்னாடியே வந்து எல்லா ஒர்க்கையுமே சொல்லிட்டு வந்துடுவோம், என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கேமரா செக் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ பக்கம் உங்களோட நீங்கள் ஆர்டர் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டிஸ்பேச் பண்ணிட்டுருக்காங்க. இப்போது
சூப்பராகவே ஆர்டர்ஸ் நல்லாவே போயிட்டுருக்கு, நிறைய சேல் போயிட்டுருக்கு, சூப்பராக ஆர்டர்ஸ் நல்லா. எங்களுக்கு அம்மா வந்து 2-3 நாள் முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க நல்ல சேல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது இதுக்கப்புறம் இன்னும் வீடியோஸ் போடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ உங்களோட ஆதரவுக்கு நன்றி. நாங்களும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ணுங்கள், ஜாலியாக சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, லவ் யூ ஆல். டாடா பாய் பாய். பின்னாடி நம்மளுடைய நண்பர் வந்துட்டாரு. அவர் வந்து நம்ம சாப்பிட்டு உணவு அளிக்க வேண்டியது தான். கைஸ் பாய் சொன்னோம் இல்லையா, அதை நாங்கள் திருப்பி வாங்கிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மொத்தம் 4 பிரியாணி வாங்கிட்டு வந்தோம். ஒரு பிரியாணி நானும் ஜெயம் தனியாக சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு பிரியாணி பிரித்து கொஞ்சம் தான் சாப்பிட முடியுது. மிச்சத்தை வந்து நமக்காகவே வெயிட் பண்ணுற தலைவர் அவர் தான் இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ ரொம்ப நேரமாக நம்ம வெயிட் பண்ணுறாரு. கொஞ்சம் மாசமாக வேறு இருக்கிறாரு தலைவர். மாசமாக இருக்கிறதுனால அந்த தம்பி சாப்பிட தம்பி இல்லை தங்கச்சி டிஸ்டர்ப்லாம் பண்ணாமல் சூப்பராக வெயிட் பண்ணார். எதுவும் பண்ணாமல் ஜாலியாக அப்படி நின்றுந்தாரு. எப்படா போடுவீங்க, கொஞ்சம் கொடுங்கடா பாடி சொன்னாங்கன்னு வெயிட் பண்ணாரு. ஸோ அதனால் கொஞ்சம் ரைஸு, கொஞ்சம் சிக்கனு, எலும்பு எல்லாமே வேஸ்ட் பண்ணாமல் தூக்கி போடாமல் கொடுத்துருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அம்மா பிரியாணி பொறுத்த வரைக்கும் பட் லெக் பீஸ் கடிக்கிறது தலைவா 2 கையில் தான் தம்பி பிடிங்களாப்பா. தம்பி இந்த கை ஈரமாக இருக்குக்கா. பிடிங்கப்பா. வாங்க எங்கள் ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பாருங்க பாருங்க, நாங்கள் பாருங்க பிக்னிக் வந்த மாதிரி துட்டை விரிச்சு போட்டு அவங்க 2 பேரும் ஜாலியாக ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், டீ குடிச்சிட்டு வந்தாங்க. போயிட்டு டீ குடிச்சிட்டு ஏதோ ஸ்நாக்ஸ் இதெல்லாம் லைட்டாக சாப்பிட்டுக்கிறாங்க. சாப்பிட்டு வந்துட்டுன்னு சொன்னாங்க. நாங்கள் அவள் தான் கடையை சாத்தணும். இப்போ கடையை சாத்திட்டு சென்னை போனோம். வருஷாக்கு வேறு ஒரு பிரியாணி இருக்குது அதில். ஸோ அதை எடுத்துகிட்டு பத்திரமா சென்னை போகணும். தண்ணி கேனில் இருக்குது, காரில் இருக்குது. இப்போ எங்கள் அக்கா வந்து சமூக சேவகி மாதிரி பாருங்களேன், அந்த கேனை இங்கேயே போடாது, எடுத்துன்னு போயிட்டு வந்து கேரில் போட்டு. பிடிக்காத ஒரு விஷயம் நான் எப்பவுமே சொல்கிறேன், சாப்பிட்டோன்னா கூட அதை வந்து இன்னொரு கேரி பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம். இப்போ தலைவர் சாப்பிட்ருக்கா ஒரு டிஸ்டர்ப் பண்ண வேணா, நான் போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அதையே எடுத்து ஒரு கவரில் போட்டு டஸ்ட்பினில் போட்டுருவோம். ஏன்னா யாருமே கீழெல்லாம் குப்பையே போடாதீங்க. காலையில் கூட இவங்க வந்து நான் 4 கேனை ரூம் வாசல்லே போட்டு தந்தாங்க. ரூம் வாசலில் போட்டால் எல்லாம் பறந்து ஓடும், எங்கே ஓடுதுன்னே தெரியாது. பிளாஸ்டிக் கேனா யாருமே கீழே போடாதீங்க, பிளாஸ்டிக் கவரையும் போடாதீங்க, பேப்பர் எதுவுமே கீழே போட்டால் சுத்தமாக பிடிக்காத ஒரு விஷயம் அது. மற்றவங்க போட்டால் அதை நான் போய் க்ளீன் பண்ண முடியாது என்னால், ஆனால் நான் போடாமல் இருக்கலாம்ல. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நினச்சா குப்பை வருமா, அவ்வளோதான். கருத்தூசில அடிக்கிறாங்களா அக்கா? இல்லை ஒரு பாருங்க சுத்தமாக சாப்பிட்டாரு. நானும் சுகன்யா அக்கா சேர்ந்து ஒரு காலத்தில் எங்கள் வீட்டு சரௌண்டிங்கில் இருக்க குப்பை எல்லாமே க்ளீன் பண்ணோம். எனக்கு மே மந்த் அப்போ 10th லீவ் முடிச்சுட்டு வீட்டில் இருந்தேன். இப்போ க்ளீன் பண்ணி எங்கள் ஏரியாவை நாங்கள் சுத்தமாக செடியெலாம் வச்சு நல்லா பார்த்துக்கிட்டோம். ஆனால் இப்போ அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டாங்க, குப்பை போடுறாங்க. இப்போ சொந்த வீட்டு பக்கத்தில் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். பண்ணிவிட்டு உங்களுக்கு க்ளீன் பண்ணுறாங்களே காட்டுறோம், சூப்பராக செடியெலாம் வச்சுருக்கோம். ஏன்னா நாங்கள் பண்ணோம், ஆனால் செடியெலாம் வைக்கிறதுக்கு அப்பா தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் க்ளீன் பண்ணது வந்து நானும் சுகன்யா அப்பாவும் சேர்ந்து பண்ணோம். இந்த இடத்துல நான் சொல்கிறேன், சின்னது ஒரு அவேர்னஸ் தான் இது. யாரும் கீழே குப்பை போடாதீங்க மேக்ஸிமம், அவ்வளோதான். தலைவன் சாப்பிட்டான். தலைவன் ஆனியன் சாப்பிடல, ஆனியன் மட்டும் பிடிக்காது போடுது தலைவனுக்கு. சரி ஓகே, நாங்கள் வருஷத்துக்கு எடுத்துக்கிட்டோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் முடிப்பேன். அவங்ககிட்ட போயிட்டு என்ன பண்ணுறேன் வர பத்தியா உள்ள பத்தியா என்ன பண்ணுற பத்தியா அவங்களுக்கு கொஞ்சம் விசாரி போயிட்டு பாருங்க. 2 பேர் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்க பூஜாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே இருக்காங்க. பூஜாவோட ஃப்ரெண்ட்ஸ், பூஜாவோட ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட்டங்களாக இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அக்கா ஃப்ரெண்ட்ஸ் கூட்டமாக இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் மெட்ரோ காஃபில போய் ஒரு சூப்பரான ஒரு காஃபியும் பத்தியா வாழைப்பூ வடையும் சூப்பரான ஒரு காஃபியும் குடிச்சோம். ஓகே ஓகே ஓகே. இதை பாட்டு கேட்டு நாங்கள் ரீல்ஸ் பண்ணிடுவோம். ரீல்ஸ் பண்ணி இந்த கேஜிஎஃப் ட்ரிப்பில் மட்டும் ஒரு 100 ரீல்ஸ் பண்ணியிருப்பாங்க, 100 vlogs எடுத்திருப்பாங்க. அதாவது ஏன் இதெல்லாம் பூஜாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஓடுறாங்க பாருங்க. பூஜா ஓடாத பூஜா ஓடுறாங்க. நாங்கள் இதை எடுத்து முடிச்சுட்டு கன்டினியூ பண்ணுறோம் கைஸ். நீங்கள் இப்படி வந்து சாப்பிட்டீங்கன்னா இந்த பண்ணி இப்போதான் நாய் இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக பண்ணோம். நாங்கள் வந்து ஆபத்துகளையும் சொல்லிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ரோட்லலாம் உட்காந்து சாப்பிட்டா இதெல்லாம் குரங்கு வேறு இருக்குது. குரங்கு காட்டுறேன், குரங்கு பாருங்க பையன். ஸ்பாட்டட்
குரங்கு 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 இருக்கான்னு பாரு. குரங்கு இல்லை, இதை பாருங்க பூஜா பூஜா ஓடாத பார்த்தோம். இதோட நம்ம vlog முடிச்சுக்கலாம். எங்களோட பிக்னிக் முடிஞ்சு. இங்கே தான் குரங்குலாம் இருந்துச்சு, அதை காணும். நிஜமா நிறைய குரங்கு இருந்துச்சு. எனக்கு அந்த பக்கம் வரும் லைட்டாக பயமாக வந்துச்சு. ஆனால் எதுவுமே எங்களை டிஸ்டர்ப் பண்ணல. நாயும் அமைதியாக இருந்து அழகாக சாப்பிட்டு அதுவும் கிளம்பிச்சு. ஸோ இப்போ நம்மளும் கிளம்பலாம். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, லவ் யூ ஆல். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். டாடா பாய். பாய்.